ஸோ இப்போ அண்ணாமலை வெளியேறினால் யாருக்கு நஷ்டம்னா அண்ணாமலைக்கு நஷ்டம் கிடையாது. அண்ணாமலை இன்னும் எங்கே போனாலும் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் கும்பல் குறையவே இல்லை. தமிழ்நாடு பாஜக எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இப்போ நடந்த எஸ்ஆர்எம் மீட்டிங். பாரத் மாதா கி ஜெய், அண்ணாமலை வாழ்க, மோடி வாழ்க கத்துவாங்க. இங்கே வந்து சொரத்து இல்லாமல் பேன்னு உட்காந்தாங்க. தலைவர்களே கேட்குறாங்க, கைத்தட்ட மாட்டிங்களான்னு. மத்திய பாஜகவோட முட்டாள்தனமோ மாற்றி விட்டாங்க. டிவி இன்டர்வியூ கூட மாதத்துக்கு 2க்கு மேலே கொடுக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டாங்க. தினம் தினம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, தினம் தினம் கொடுத்துட்டு இருப்பாரு. எதிர்கட்சிகளை தாக்குவதில் அவரை மாதிரி யாரும் கிடையாது. அது வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வழியை அகில இந்திய பாஜகவே பண்ணி கொடுக்குமோன்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கைகளை மத்திய பாஜக எடுத்ததுன்னா வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்னன்னா சார், ஒரு நபர் மட்டுமே கட்சி கிடையாது இல்ல, ஒரு நபர் சார்ந்தே கட்சி இருக்க முடியாது இல்ல. தனி மனித வழிபாடு என்பது பாஜகவில் புதிதாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். உதாரணத்துக்கு மோடி, தமிழ்நாட்டில் அண்ணாமலை, என்னென்ன அண்ணாமலை 3 வருடம் பண்ணாரோ அதெல்லாம் நெகட்டிவ் பண்ணுறீங்க நீங்கள். கமலாலயத்தில் ஆளே வரதில்லை. இந்த அண்ணாமலை இருக்கும்போது ரோடெல்லாம் ரொம்ப வழியும் டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ ஈ அடிக்கிற மாதிரி இருக்குது. தலைமையோட அப்ரோச்சை குறை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அண்ணாமலைக்கு அவர் மீது நம்பிக்கை அதிகம். அண்ணாமலைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம், அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணி அண்ணாமலையை அகில இந்திய பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி கொடுக்கலாம். அது தலைவருக்கு அடுத்தபடியாக மிக பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த பதவி பாஜகவில். பாஜக ஆட்சி மீது RSS திருப்தியாக இருக்கிறதா என்றால் திருப்தி இல்லை என்று தான் சொல்ல முடியும் என்று என்னுடைய டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார், நான் ஓய்வு பெற்ற பிறகு விவசாயம் செய்ய போகிறேன். பாஜகவிலும் மத்திய அரசாங்கத்திலும் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள், நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள். அமித்ஷா நீக்கப்படலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் பாஜகவில் ஒரு வெற்றிடம் இருக்கா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? என்ன பதவி அவர் கிடைக்க போகுது? அண்ணாமலை வந்து புலி பாய்ச்சலில் பாஞ்சு கட்சியை வளர்த்தார். பாஜக தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமாக வளர்த்தாங்க. ஆனால் அண்ணாமலை கட்சியை கொண்டு போன மாதிரி தமிழ்நாடு பாஜக சரித்திரத்தில் எந்த ஒரு தலைவனுமே பண்ணல. அந்த அளவுக்கு கட்சியை வந்து பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்லாம் கட்சிக்காரங்கிட்டே கொண்டு போய் சேர்க்க கஷ்டப்பட்டாங்க. பாஜகன்னு வெளியில் சொல்கிறது வெக்கப்படுவாங்க. இவர் என்ன பண்ணார், அண்ணாமலை பாஜக தொண்டரில் உருவாக்கினது இல்லாமல் பாஜக இல்லாத பொதுமக்களையும் உள்ளே கொண்டாந்தார். அவர் ஃபேன் கிளப் மாதிரி ஆக்கிட்டார். அவருடைய ரசிகர் மன்ற மாதிரி. எனக்கு பாஜக பிடிக்காது, அண்ணாமலையை பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். அந்த மாதிரி பண்ணி வச்சுதார். நல்லா போயிட்டுருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் என்ன ஒரு சாபக்கேடோ மத்திய பாஜகவோட முட்டாள்தனமோ மாற்றி விட்டாங்க. அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். இப்போ நான் கேள்விப்பட்டேன், டிவி இன்டர்வியூ கூட மாதத்துக்கு 2க்கு மேலே கொடுக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை டிவி இன்டர்வியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னால் ப்ரெஸ்ஸே அலமோது அவர் என்ன பேசினாலும் செய்தியாக. தினம் தினம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, தினம் தினம் கொடுத்துட்டு இருப்பார். எதிர்கட்சிகளை தாக்குவதில் அவரை மாதிரி யாரும் கிடையாது. பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சு அடிப்பார். அது வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற தலைமைக்கு வீக் ஆகுது. அண்ணாமலை அப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா இவங்களால பதில் சொல்ல முடியல, கெப்பாசிட்டி இல்லை. அதனால் அண்ணாமலையை வாயை பூட்டு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வழியை அகில இந்திய பாஜகவே பண்ணி கொடுக்குமோன்ற பயம் எனக்கு இருக்குது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிற இடத்துல இல்லை, ஆனால் அவர் புஷ் பண்ணி ஏன்னா அவ்வளோ முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கைகளை மத்திய பாஜக எடுத்ததுன்னா வேற என்ன சொல்ல முடியும்?
கட்சி அவர் வளர்த்துக்கல. இங்கே சில பேர் அவங்கள வளர்த்துனவங்க. இப்போ 10 ஆண்டு காலம் நம்ம பார்த்தோம். பாஜக ஆட்சிக்கு மத்திய அரசாங்கத்தில் வந்த உடனே நல்ல வளமாயிட்டாங்க. கம்பெனி ஆரம்பித்து அதை ஆரம்பித்து நல்ல பிரமாதமாக நல்ல வளமாயிட்டாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை பண்ணாரா? இல்லை, கட்சிக்கு தான் உழைச்சார். அவர் பதவி வகித்த ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். பண்ணிட்டு வந்து இங்கே விவசாயியாக இருந்து கஷ்டப்பட்டு கட்சியை உழைச்சார். ஸோ இப்போ அண்ணாமலை வெளியேறிதால் யாருக்கு நஷ்டம்னா அண்ணாமலைக்கு நஷ்டம் கிடையாது. அண்ணாமலை இன்னும் எங்கே போனாலும் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் கும்பல் குறையவே இல்லை. கோயம்புத்தூர் ஆகட்டும், மெட்ராஸ், சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், எந்த ஊருக்கு போனாலும் கும்பல் வருது. பாஜகவில் இப்போ இருக்கிற தலைமை கும்பலே இல்லை. எஸ்ஆர்எம்மில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, பூத் கமிட்டி மீட்டிங், கும்பலே இல்லை. வந்தவங்களாம் பாதியில் எழுந்து போயிட்டாங்க. கேட்டவன் எங்கே பாருங்க உட்காருங்கன்னாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அண்ணாமலை இருந்தார்னா ஆரவாரமாக இருக்கும். பாரத் மாதா கி ஜெய், அண்ணாமலை வாழ்க, மோடி வாழ்க கத்துவாங்க. இங்கே வந்து சொரத்து இல்லாமல் பேன்னு உட்காந்தாங்க. தலைவர்களே கேட்குறாங்க, கைத்தட்ட மாட்டிங்களான்னு. இது எந்த ஒரு சரித்திரத்துலையும் இந்த மாதிரி ஆனது இல்லைங்க. பாஜக கூட்டத்தில் கைத்தட்ட மாட்டிங்களான்னு கேட்குறது அது கட்சி எந்த லெவலுக்கு போயிட்டுருக்குங்கிறத காட்டுறது. தமிழ்நாடு பாஜக எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதுக்கு உதாரணம் இப்போ நடந்த எஸ்ஆர்எம் மீட்டிங். எனக்கு என்னன்னா சார், ஒரு நபர் மட்டுமே கட்சி கிடையாது இல்லை, ஒரு நபரை சார்ந்தே கட்சி இருக்க முடியாது இல்லை. மோடி தான் பாஜக, பாஜக தான் மோடின்னு டெல்லியில் இல்லையா? மோடிக்கு அடுத்தபடியான தலைவர் டெல்லியில் யார் இருக்கா சொல்லுங்கள்? ராஜ்நாத் சிங் கூட கிடையாது. ஒரு காலத்தில் வாஜ்பாய், அத்வானியெல்லாம் இருந்த பொழுது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர், ஆனால் முன்னிறுத்திக்க மாட்டார். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள்லாம் இருந்தது தான் பாஜக. அந்த வழக்கத்தை மாற்றினவர் மோடி. அவங்களால ஆட்சியை கொடுக்க முடியலன்னு நான் சொல்லலை. வாஜ்பாய்ஜி 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தார். அப்புறம் 2004 காங்கிரஸ் தோற்று போயிட்டார். 10 வருடம் காங்கிரஸ் ஆண்டது. திருப்பி காங்கிரஸ் கிட்டேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பிரபலமான முகம் தேவைப்பட்டது. இப்போ வாஜ்பாய் உடல்நலம் குன்றி இருந்தார், அத்வானிக்கு வயசாகிடுச்சு, முரளி மனோகர் ஜோஷிக்கு வயசாகிடுச்சு. வேறு மக்கள் ஆதரிக்கும் ஒரு தலைவராக மோடி உருவெடுத்து அது நல்லா டெவலப் பண்ணிட்டார். அவர் ரொம்ப கில்லாடி. எப்படி ஆரம்பிக்கணுமோ அது எங்கே போனோமோ ராக்கெட் வேகத்தில் போயிட்டார். ஸோ தனி மனித வழிபாடு என்பது பாஜகவில் புதிதாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். உதாரணத்துக்கு மோடி, தமிழ்நாட்டில் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலையை நீங்கள் வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜகவை ரொம்ப சிரத்தையோடு அதிக லெவலுக்கு கொண்டு போனார். படிப்படியாக ஓடுறத விட புலி பாய்ச்சலில் போனார். இதே லெவலில் விட்டுருந்தாங்கன்னா 2026க்குள்ள தமிழ்நாடு பாஜக பேர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இப்போ என்ன ஆச்சு? ரிவர்ஸ் கியரில் போதிப்போம். என்னென்ன அண்ணாமலை 3 வருடம் பண்ணாரோ அதெல்லாம் நெகட்டிவ் பண்ணுறீங்க நீங்கள். கமலாலயத்தில் ஆளே வரதில்லை. இந்த அண்ணாமலை இருக்கும்போது ரோடெல்லாம் ரொம்ப வழியும் டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரும் நான் தலைமையை குறை சொல்ல, தலைமையோட அப்ரோச்சை குறை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அண்ணாமலைக்கு அவர் மீது நம்பிக்கை அதிகம். என்னால் செய்து காட்ட முடியும்னு பண்ணதுனால. அது இல்லாமல் அண்ணாமலை வந்து கட்சியை கொண்டு போன விதம் வந்து மத்திய பாஜக பாராட்டியது. மத்திய பாஜக மீறி அண்ணாமலை எதுவும் பண்ணல. என்ன காரணத்தினாலோ எந்த நிர்பந்தத்தினாலோ அண்ணாமலைக்கு அடுத்த டேர்ம் கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. எவ்வளோ 6 டேர்ம் இல்லை, இப்போ பிரைம் மினிஸ்டர் 3 டேர்ம் இல்லையா, இப்போ 4 டேர்ம் கூட வரப்போகிறாரு. ஸோ டேர்ம்ங்கிறதெல்லாம் வந்து கட்சியோட கட்டுப்பாட்டு கொள்கையில் இல்லை, நடைமுறை. அந்த நடைமுறை பிரகாரம் 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பிரதமர் மட்டும் தொடரலாமான்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார், நான் ஓய்வு பெற்ற பிறகு விவசாயம் செய்ய போகிறேன். அந்த வார்த்தையை ஏன் சொன்னார்? டெல்லியில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன. பாஜகவிலும் மத்திய அரசாங்கத்திலும் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள், நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள். அமித்ஷா நீக்கப்படலாம், கட்சி வேலைக்கு அனுப்பப்படலாம். ஏன்னா இதை முடிவு பண்ணுறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஃபைனல். பாஜக வந்து பாஜகவுக்கு தலைமையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்சி நான் பார்த்ததே இல்லைங்க.
பாஜக தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ ஒரு கேவலமாக போன கட்சியை பார்த்ததில்ல. தேசிய தலைவர் போடுறதுல என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிரச்சனையான்னு சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். ஆர்எஸ்எஸ் சொல்கிற தலைவரை போட முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற தலைவரை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிறதா இல்லை? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். அதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. தலைவரே இல்லாமல் எப்படி கட்சி நடத்துவீங்க? நட்டா பீரியட் இப்போ முடிஞ்சு போய் அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, அதுவும் முடிஞ்சு போய் அதுவும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, அவர் ஓய்வு பெற்று அவருக்கு பிரிவு விவசாயம்லாம் கொடுத்து, இப்போ டெல்லியோட பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் தலைமைக்கு பஞ்சம். நட்டா வந்து உட்கார்றார். ஏன் வேறு தலைவரே பிஜேபியில் கிடையாதா? நல்ல திறமையான கிடையாதா? நடுவில் புரந்தரேஸ்வரி பேர் சொன்னீங்க, என்டி ராமராவ் மகள் பேர் சொன்னீங்க, அப்புறம் வந்து ஸ்மிருதி இரானி பேர் சொன்னீங்க, பெண்களை கொண்டு வர போகிறோம் நீங்கள், தலித்தை கொண்டு வர போகிறோம் நீங்கள். என்ன ஆச்சு? ஏன் தூங்குது பிஜேபி அப்படின்ற கேள்வி எழுதில்ல. இப்போ அமித்ஷா நீக்கப்படலாம் அப்படின்னீங்க, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? சாத்தியம் மட்டும் தானே போகும்போது. ஏனென்ற அமித்ஷா வந்து ஓய்வு பெற போகிறார். ஓய்வு பெற்ற பிறகு இதை செய்வேன் என்று கூறும் மனநிலையில் அவர் வந்துவிட்டால் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அமித்ஷாவோட கண் எங்க திறமா இருந்தது? பிரதமர் நாற்காலியில் இருந்தது. தோ என்னதான் டெக்னிக்கலாக பார்த்தா கூட ஒரு குஜராத்திக்கு அடுத்து இன்னொரு குஜராத்திக்கு பிரதமர் பதவி எந்த கட்சியும் வழங்காது. குஜராத்துக்கு அப்புறம் மற்ற ஒரு யூபி, ராஜஸ்தான், பீகார் அப்படி தான் கொடுக்கும். ஏன்னா ஒரே கட்சி ஒரே மாநிலத்தை கொடுத்தா அது வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த பிரதமருக்கு பிறகு அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்ற கனவில் இருந்த அமித்ஷா இப்போது ஓய்வை பற்றி பேசுகிறார் என்றால் அவருக்கு ஏதோ சமிக்கை வந்திருக்கு. தலைவரே நீ உங்களை தூக்கி ஏறி கீழே வைக்க போகிறோம், முடிஞ்சு போச்சு, உங்கள் ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை கீழே இறக்குறோம் அப்படின்னு. ஏன்னா நிதின் கட்கரி போன்ற ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஓரம் கட்டப்படுகிறார்கள். அது ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய மனசு வருத்தம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்பட்டவர்கள். மோடி ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான் இல்லைங்க, மோடி ஆர்எஸ்எஸ்லேருந்து வளர்க்கப்பட்டவர் தான். ஆனால் மோடி ஆர்எஸ்எஸ் மீறி போயிட்டார், இப்போ ஆர்எஸ்எஸ் எல்லாம் தாண்டி போயிட்டார். ஸோ நிதின் கட்கரிக்கு பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கப்படலாம் அப்படின்னு டெல்லியில் ஒரு பேச்சு இருக்கு. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த பதவி, தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போது சில பதவிகள், தேசிய பதவிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அமைதியாகிடுச்சு. என்ன நிலவரம்? இல்லை, நடுவில் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை பதவி விட்டு விலகிட்டு உடனே அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கும், மத்திய உள்துறை இணை அமைச்சராக்கும், அதெல்லாம் சொன்னாங்க. இது அண்ணாமலை வேண்டான்னாரா இல்லை மத்திய அரசாங்கம் கொடுக்கலையா அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம ஒன்றா ஒரு விஷயமாக சொல்லலாம், அண்ணாமலை வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்லலாம். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அண்ணாமலைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம், அண்ணாமலை மற்ற மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய உள்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்க போகிறார்னு செய்தி வந்தது. கவர்னர் பதவி கேட்டப்போ அண்ணாமலை சொன்னா டூ ஏர்லி ஃபார் கவர்னர் போஸ்ட், இவ்வளோ சீக்கிரத்தில் கவர்னர் போஸ்ட்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன 80 வயசு ஆயிடுச்சு, எல் கணேசன் மாதிரி 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் போய்விட்டது. இப்போ அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணி அண்ணாமலையை அகில இந்திய பொது செயலாளர்னு ஒரு பதவி கொடுக்கலாம். அது தலைவருக்கு அடுத்தபடியாக மிக பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த பதவி பாஜகவில் பொது செயலாளர் பதவி தான். இத்தனை நாள் தமிழ்நாட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்த அண்ணாமலை இந்தியா முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், அனுபவம் கிடைக்கணும்னா இந்த போஸ்ட் வந்தால் கிடைக்கும். அந்த போஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க அந்த போஸ்ட் தரலன்னு. பாஜக தலைவர் போட்டாங்களா? தலைவரே போடாமல் எப்படி பொது செயலாளர் போட முடியும்? தலைவரே போட ஏன் அந்த டிலே? இப்போது கரெக்டான டைமில் அந்த பதவியெல்லாம் மாற்ற மாட்டுறாங்களே, கொஞ்சம் இல்லை, அது உள்கட்சி விவகாரம்னு சொன்னால் கூட நான் உள்கட்சி போராட்டம்னு சொல்லுவேன். எதிர்ப்புகள் இருக்கு. ஒரு கேண்டிடேட்டை போட்டால் ஆர்எஸ்எஸ் வேண்டாங்குது. ஆர்எஸ்எஸ் சொல்கிற கேண்டிடேட் இவங்க ஒத்துக்க தயாராக. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான், ஆட்சியை நீங்கள் கவனிங்க, நாங்கள் குறுக்கிடவே இல்லை, கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு கட்சி தான் முக்கியம். ஆட்சி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். இன்ஃபேக்ட் மோகன் பகவத் வந்து கடந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, பாஜக எதிர்கட்சியில் அமர்ந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மோகன் பகவத் வாயிலேருந்து வராதுங்க. அந்த அளவுக்கு ஒரு நொந்து போயிட்டார். பாஜக ஆட்சி மீது ஆர்எஸ்எஸ் திருப்தியாக இருக்கிறதா என்றால் திருப்தி இல்லை என்று தான் சொல்ல முடியும் என்று என்னுடைய டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.
திருப்தி இல்லை. என்ன காரணம்னு தெரியல. நீங்கள் லஞ்ச ஊழல் இல்லாமல் இருக்கலாம், கரப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சர்வாதிகார மனப்பான்மையோட மத்திய அரசாங்கம் போகிறது, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு இவங்ககிட்ட. ஸோ தேசிய தலைமை போடாமல் அண்ணாமலைக்கு எப்படி அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க முடியும்? கொடுக்கல. ஸோ அது டிலேயாக இருந்தாலும் இது டிலேயாக இருக்குது. இது டிலேயாக இருந்தால அண்ணாமலை போன்ற துடிப்பான தலைவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி வைக்கணும். அவரெல்லாம் கரெக்டான பிளேஸில் கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். நீங்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர்லேருந்து எடுத்ததை பற்றி நான் கொஸ்டின் பண்ணல, அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு டேலண்டட் பாலிட்டிஷியனை வீணடிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவர் திறமையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அகில இந்திய லெவலில் கொண்டு போனீங்கன்னா அகில இந்திய லெவலில் பாஜக வளர்க்கறதுக்கு உதவுவார். எப்படி தமிழ்நாட்டில் உதவுனாரோ கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்களையும் பண்ணுவார். அந்த திறமை இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறது தான் என்னோட ரிக்வஸ்ட். இப்போது பாமக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ளே கொஞ்சம் ஒரு பிளவுகள் இருக்குது, இந்த சச்சரவுகள் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே வரும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா, அவங்களுடைய மகள் உள்ளே வரப்போவதாக ஒரு விஷயம்லாம் வந்துட்டுருக்கு. காந்திமதி அவர்கள் உள்ளே வராங்க அப்படின்ட்டுலாம் பொறுத்திருந்து பாருங்கன்னு பாட்டெலாம் பாடிட்டு போயிட்டு இருந்தார். என்ன நடக்குது சார்? குடும்ப கட்சின்னு ஒரு காலம் நம்ம திமுகவை கிண்டல் பண்ணுவோம். இப்போ திமுக குடும்ப கட்சின்றது மீறி பெரிய குடும்ப கட்சியாக போனது பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ், அன்புமணி, சௌமியா, முகுந்தன், காந்திமதி, இன்னும் ராமதாஸ் ஐயாவோட மனைவி மட்டும்தான் வரல, இதெல்லாம் வந்துட்டாங்க கட்சிக்குள்ளே. அதில் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஃபேமிலியை உள்ளே கொண்டாந்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பம் வரும். கலைஞர் எதனால் ஸ்டாலினுக்கு உடனே பொறுப்பு கொடுக்கல தெரியுமா? எத்தனை வருஷம் இழுக்கடிச்சார் பார்த்தீங்கல்ல. எம்எல்ஏ ஆக்கிறதுக்கே யோசிச்சார். அவரை மேயர் ஆக்கிட்டு கற்றுக்கிட்டோம். நாங்களாம் அப்புறம் இப்போ கேட்டேன், ஜூனியர்ல இருந்தேன், என்ன சார் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு பண்ணோன்னு கற்றுக்கிட்டோம். அவர் மக்களை முதல்ல மேயருங்கிறது மினி சீஃப் மினிஸ்டர் மாதிரி 5 வருஷம் இருந்து கற்றுக்கிட்டோம். ஸ்ட்ரிக்டாக சொன்னார் கலைஞர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சர் கொடுத்தார். அதில் நல்ல சோபிச்சாட்டு துணை முதல்வர் கொடுத்தார். படிப்படியாக கொண்டு வந்தார். எடுத்த உடனே அவர் மந்திரி ஆக்கல, கனிமொழியை மத்திய மந்திரி ஆக்கல. அவர் குடும்ப கட்சின்னு சொன்னால் கூட மத்திய மந்திரி ஆக்கல. பதவிகள் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாரு. இல்லை, எல்லாருக்கும் லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த குடும்ப சண்டை காரணமே எந்த பக்கம் போகிறதா வேண்டாமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ட்ரஸ்ட்டு, பணம், விவகாரங்கள் அடுத்தது யார் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய பண மூட்டைகள் இருக்குது. இத்தனை வருஷமாக தேர்தலில் நிறைய மணி வந்திருக்கு. அரசியல்னால் மணி வரதான், அவரும் தப்பாக சொல்ல முடியாது. அவர் அமைச்சராக இருந்தார். அந்த பணத்தை யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ராமதாஸ் அந்த பணத்தெல்லாம் கொண்டு எங்கேயோ கொடுத்துட்றார் அப்படின்னு குற்றம் சொல்கிறாங்க. இவர் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் பாமக விவகாரம் சந்தி சிரிக்குது. அவர் நீக்கிறார். நீ புதுசாக ஒன்று சொல்லியிருக்கார், அன்புமணி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடாது. கட்சி உடஞ்சது வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி அன்புமணி பக்கம்தான் இருக்கு. இப்போ கூட்டணி தான் உங்களுக்கு பிரச்சனையா? எங்க கூட்டணி பிரச்சனையா இருக்கலாம். கூட்டணி பிரச்சனையா இருந்ததுன்னா டாக்டர் ராமதாஸ் சொல்ற மாதிரி திமுக அவங்களை கதவை திறந்து வைத்து கொண்டு வரவேற்றால் நீங்க எடுக்கிற முடிவு கரெக்ட். ஆதி நம்மளை திமுக கூப்பிடுதுப்பா, நம்ம அந்த அணியில போய் ஒரு அணியில சேர்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன், கூப்பிடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அரசியல் வாடிக்கைகள், நிர்பந்தங்கள். ஆனால் ஸ்டாலின் கிளீனாக சொல்லிட்டார், பாமகக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையை பெற்றவர், அவங்க நம்பிக்கையை ஊட்டுகிறவர். நாளைக்கு பாமக கொண்டாந்தா விசிக்கு என்ன ஆகுன்னு அவருக்கு தெரியாதா? எப்படி ஒரே உரையில் 2 வாள் இருக்க முடியுமா? யோசிச்சுப்பார். என்னதான் இருந்தால் கூட ஒட்டாது, அது தெரியும். அது இல்லாமல் ஸ்டாலினுக்கு விசிகாவால் அதிக வாக்குகள் வருமா, பாமக வன்னியரால் அதிக வாக்கு வருமா அப்படிங்கிறத கணக்கு போட்டு வச்சுருப்பார். ஸ்டாலின் ஒன்று சாதா அரசியல்வாதி இல்லை, கணக்கு போட்டு வச்சுருப்பார். திமுகவிலே வன்னியர்கள் அதிகம் தலைவர் இருக்காங்க, நிறைய தலைவர் இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்களா, வேணாம் தலைவரே, பாமக வேணாம்,
நமக்கு வன்னிய வாக்கு ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நம்ம விசிகேவோடய போயிடலான்னு. ஸோ திமுகவில் கதவு அடைத்த பிறகு நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பாமக 2ஆக உடையுது. அன்புமணி தலைமையில் ஒரு பாமக ஏ, ராமதாஸ் தலைமையில் பாமக ஆர் அப்படின்னு வருது. அன்புமணி என்டிஏல போய் சேர்ந்துருவார். ராமதாஸ் எந்த கூட்டணியில் சேருவார்? சீமானோடையா, விஜயோடையா, திமுகவுடையா? தனியாக போட்டி. ஆல்ரெடி வீக்காக போச்சு. வீக்காக இருந்த கட்சி மகன் நாளைக்கு பிளவுபட்டு தனியாக போனாலும் இன்னும் வீக் ஆகிடும். அப்படி வீக்காக போன ஒரு கட்சியை எப்படி நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும்? உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் வளர்ந்த கட்சியை அழிக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லையா? அவர் கண் முன்னாடியே அவர் வளர்த்த கட்சியை அவரே அழிக்க பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணலாம்? திமுகவோட கூட்டணி உறுதியாச்சுன்னா மகனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திமுக கூட்டணியில் போய் சேரலாம். ஸ்டாலின் எடுத்துக்கிற மனநிலையில் இல்லை, இதோட ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்போ அன்புமணி கேட்குறாரா, நம் எதிர்காலம் என்ன ஆறுது? திமுகவும் கை விட்டாங்க, அதிமுக கூட்டணி ஒன்று தான் இருக்குது. விஜய்கிட்ட போக முடியாது, பாமகட்ட போக முடியாது, தனியாகவும் போட்டி போட முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு 5-6 எம்எல்ஏ வேணும்னா ஏதாவது அணியில் தான் போட்டி போடணும். ஐடியாலஜிக்கலி அதிமுகவும் பாஜகவும் நமக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது அன்புமணியோட எண்ணம். ராமதாஸ் எண்ணமே வேறு, அது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தேர்தலுக்கு தேர்தல் எப்படி கட்சி மாறுவார்னு தெரியும். அவர் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மட்டும் மனதில் வச்சு பண்ண மாட்டார். கூட்டணி வழியாக வரக்கூடிய சில சலுகைகளையும் சேர்த்து தான் அவர் சொல்லுவார். அந்த சலுகைகள் பாரதிய ஜனதா கொடுக்காதனால, அந்த சலுகைகள் அதிமுக கொடுக்காதனால அந்த கூட்டணி வேணான்னு சொல்கிறார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.